கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நேத்து உத்தம வில்லன், இன்னைக்கு ரஜினி முருகன், நாளைக்கு திருப்பதி பிரதர்ஸ் தயாரிச்சிருக்கும் படங்கள் வெளியாறதுல தொடர்ந்து சிக்கல் நிலவிக்கிட்டு இருக்கு. கமல்ஹாசனை வச்சு அவங்க தயாரிச்ச உத்தம வில்லன் படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு கடைசி நேரத்துல கடன் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து அந்த படத்தோட வெளியீட்ட திட்டமிட்ட நாளன்னைக்கு முடக்குச்சு. அடுத்த நாள் தான் படம் வெளியாச்சு. இப்போ அதே மாதிரி கடன் பிரச்சனையால சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கும் ரஜினி முருகன் படமும் சிக்கல்ல சிக்கி இருக்கு. ரஜினி முருகன் படம் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 17 அன்னைக்கு வெளியாகும்னு 10 நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. ஆனா இப்போ படம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 17 வெளியாறதுல சிக்கல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட இசை வெளியீட்டின் போது எப்படியாவது படத்தை வெளியிட்டுடுவேன்னு தயாரிப்பாளர்கள்ல ஒருத்தரான லிங்குசாமி அறிவிச்சிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் திருப்பதி பிரதர்ஸ் கிட்ட சிக்கி இருக்கிறது மாதிரியே விஜய் சேதுபதி நடிச்சிருக்கோம் இடம்பொருள் ஏவல் படமும் சிக்கி இருக்கு. இந்த படம் முடிவடைஞ்சு பல மாதங்களாகியும் இதுவரைக்கும் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படாமலே இருக்கு. 2 திறமையாளர்களோட எதிர்காலத்தையும் திருப்பு முனையும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் கேள்விக்குறியாக்கிடுச்சுன்னு கோலிவுட்டினர் வருத்தப்படுறாங்க.